அங்கேயே நில். இல்லை என்றால் சாம்பலாக்கி விடுவேன். பார்த்தாயா, நான் தான் கூறினேனே, இவ்வாறு அனுமதி இல்லாமல் நாம் உள்ளே செல்லக்கூடாது. உன்னோடு சேர்ந்து நானும் சாம்பலாகி விடுவேன். அப்படியா? நீதான் இங்கு வர துடித்துக் கொண்டிருந்தாய். படைப்பாளியின் தரிசனத்தை பார்க்க துடித்தாய் அல்லவா? போ, தரிசனம் செய்துவிடு. ஏ மூர்க்கா, உனக்கு என்ன தெரியும்? அனைத்தையும் உருவாக்கியது பிரம்மதேவர். நான் மூர்க்கன் அல்ல, நீதான் மூர்க்கன். நீதான் மூர்க்கன். என்ன தைரியம் இருந்தால் என்னையே மூர்க்கன் என்று கூறுவாய்? மது கட்டப், இது அமைதியான இடம். ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? பிரபு, வேறு வழி இல்லாமல் இங்கே வந்தோம். ஆனால் இந்த மூர்க்கனுக்கு தெரியவில்லை, இந்த முழு உலகத்தையும் நீங்கள் தனியாக படைத்திருக்கிறீர்கள். நான் இதை ஏற்க நீ மாட்டேன். ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இவர் ஆற்றலை பார், இவர் தோற்றத்தை பார். இவரை போன்ற உலகத்தில் யாருமே கிடையாது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இதை நான் ஏற்க மாட்டேன். கைவளையலை பார்க்க கண்ணாடி தேவையில்லை. பார்த்தீர்களா பிரம்மதேவா, நாராயணரின் அங்கமாக இருந்தும் உங்களை அவன் சந்தேகப்படுகிறான். நான் மட்டும் அல்ல, நாராயணரே இவனுக்கு புரிய வைத்தார். உங்களை பற்றி பல விஷயங்கள் கூறினார். ஆனால் இவன் சரியான மூர்க்கன். அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அப்படியா? நாராயணன் என்ன கூறினார்? பிரபு, ஒன்று தெளிவாகிவிட்டது. தங்களுக்கும் என்னை சந்திக்க வேண்டும். அந்த ஆவல் இருந்தால் மார்க்கமும் கிடைத்துவிடும். நாராயணா, ஏன் இப்படி நடந்தது? நாராயணா, நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் நாராயணா. தங்களின் இரு அங்கங்களான மது கட்டப் வேதங்களை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். காப்பாற்றுங்கள் நாராயணா, காப்பாற்றுங்கள். ஞானத்தின் ஆதாரம் சங்கடத்தில் இருக்கிறது.
என்ன ஆயிற்று தேவி? யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? உங்களின் நாராயணருக்காகவா? அவர் சென்று விட்டார். நான் உங்களை அழைத்து செல்கிறேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் நாராயணர் அங்கு உங்களுக்காக காத்திருக்கிறார். எச்சரிக்கை மதுக்கெட்டல். வார்த்தை எண்ணங்களில் அடக்கம் தேவை. நான் நாராயணனின் துணைவி ஆவேன். அவரோடு இருப்பவள் நான். நாராயணர் இருக்கும் வரையில் யாராலும் என்னை நெருங்க முடியாது. என்றும் உங்களை காப்பாற்ற நாராயணர் இங்கே வரமாட்டார். உங்களை விட வேதங்களை காப்பாற்றுவதுதான் முக்கியமானதாக கருதுகிறார். இந்த தவறை நான் மன்னித்து விடுகிறேன் மதுக்கெட்டம். அதை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு நேரம் அளிக்கிறேன். செல்லுங்கள். வேதத்தை அதன் உரிய இடத்தில் வைத்து விடுங்கள். நாராயணனுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் தெரியாது. அவர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னோடு வாருங்கள். உங்கள் முக்கியத்துவம் யாருக்கு தெரியுமோ அவரிடம் உங்களை அழைத்துச் செல்கிறேன். உங்களின் கட்டளைப்படி நடப்போம் பிரபு. வேதங்களின் ஊஷிதமான இடம் புது நாராயணரிடம் உள்ளது. மது, இதுதான் சரியான இடம். இந்த நாராயணருக்கு இந்த லக்ஷ்மியை விட வேதம்தான் மிக மிக முக்கியமானது. நாராயணர் லக்ஷ்மியை விட்டுவிட்டு கடமையை தேர்ந்தெடுத்தார். இதிலிருந்தே அவருக்கு லக்ஷ்மி எவ்வளவு முக்கியம் என்று நீ அறிந்திருப்பாய். ஏனென்றால் அவர் அறிவார் லக்ஷ்மியை கர்மாவால் தான் அடைய முடியும் என்று. அன்பால் கிடைக்க மாட்டேன். ஆனால் இன்று அண்ணன் அயக்கிரியவரின் ஆசை நிறைவேறப் போகிறது. அதுவும் உங்களை அடைந்து. அசுரனே நில். அங்கேயே இரு. நீ லக்ஷ்மியை நோக்கி அல்ல, உன் அழிவை நோக்கி நீ வருகிறாய். காலத்தையே வென்றவன் நான். நீங்கள் என்னோடு வரவில்லை என்றால் உங்களை வற்புறுத்தி அழைத்து செல்வேன். சேஷநாகா, என் வழியை விட்டு செல். இல்லையெனில் நீ மடிந்து போவாய். வணக்கம் தாயே. இப்பொழுதுதான் நாராயணுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அவருடைய கர்மாவில் துணை நிற்பேன். அவர் இங்கே திரும்பி வரும் வரையில்
என் தாயை காக்கும் பொறுப்பு என்னிடம் உள்ளது. நாராயணனே என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். தேவி லக்ஷ்மியை காப்பது என்னுடைய கர்மமாகும். ஆனால் வேதத்தை காக்க வேண்டியது என்னுடைய கடமை. நாராயணனுக்கு கர்மமும் கடமையும் இரு கண்களைப் போல இரண்டுமே முக்கியம். இப்போது யாரை காப்பது, யாரை விடுவது? நமோ நாராயணாய. கத்ருவின் மகன் பக்தன் சேஷநாகனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. எழுந்திரு சேஷநாகமே. பிரபு, பல வருடங்காலத்து தவம் மற்றும் பக்திக்கு பிறகு உங்களுக்கு சேவை செய்யும் சந்தர்ப்பத்தை பிரம்மதேவர் கொடுத்தார். அதனால் உங்களுக்கு சேவை செய்து உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். ஆனால் முகத்தில் கவலை தெரிகிறது. உங்களுடைய இந்த பக்தன் உங்க முகத்தில் உள்ள கவலையை போக்க ஏதாவது சேவைகள் செய்ய வேண்டுமா? சேவை சமர்ப்பணத்தை எதிர்பார்க்கும் சேஷநாகமே. நான் எனது அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிக்க தயார் பிரபு. காரணங்கள் என்னவென்று கூறுங்கள். உன்னுடைய சகோதரனால் இவ்வுலகின் சம்ருத்தியாக திகழும் தேவி லக்ஷ்மி சங்கடத்தில் உள்ளார். உலகத்தின் நியாயமான வேதமும் சங்கடத்தில் உள்ளது. உனக்கு உதவி புரிய விருப்பம் இருந்தால் உடனே செல். தேவி லக்ஷ்மிக்கு பாதுகாப்பு கொடு. அதோடு நான் அங்கு திரும்பாத வரையில் தேவி லக்ஷ்மிக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது. பிரபு, நீங்க கவலைப்படாமல் உங்கள் கடமைகளை நிறைவேற்றி வாருங்கள். நான் சேஷநாகன் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இனி தேவி லக்ஷ்மி என்னுடைய பாதுகாப்பு, எனது பொறுப்பாகும். அற்புதம். இதனால்தான் உன் முழு வம்சத்தையும் முழுமையாக வெறுக்கிறேன். அனைவரும் அப்பாவிகள். இந்த அயக்ரீவரை விட்டுவிட்டு ஒரு எதிரிக்கு துணை புரிகிறீர்கள். இன்று நீ எனக்கு துணையாக நின்றிருந்தால் உலகத்தை ஆண்டிருக்கலாம். ஆனால் இல்லை, நீ தாசனாக இருக்கவே விரும்புகிறாய். நான் பிரபுவுக்கு சேவகனாக இருக்க விரும்புகிறேன். நான் அண்ணன் அயக்ரீவரின் சேவகன். லக்ஷ்மியை இங்கிருந்து அழைத்து செல்வதற்கு முன்னால் நான் உன்னை அழித்து பழி தீர்த்துக் கொள்வேன். பார்த்தீர்களா தாயே, எப்படி வசமாக சிக்க வைத்தேன் நாராயணனை. அவனால் மது கெட்டப்பை தேடவும் முடியாது, அதோடு அவர்களை நேரடியாக அழிக்கவும் முடியாது. காரணம், மது கெட்டப்போ அவனுடைய அங்கம்தானே தாயே. பார்த்தேன், உன்னுடைய குறி லட்சியத்தை தாக்கியிருக்கிறது. இந்த வேதத்தை திருடியதால் இந்த சிருஷ்டி அனைத்து தேவ கணங்களையும் ஞானத்தின் இருட்டு அறையில் தள்ளிவிட்டது. இதற்கான ஆதாரம்தான் ஞானத்தின் தேவியான சரஸ்வதி கற்சிலையாக மாறிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் மகரிஷி என்று அனைவராலும் போற்றப்படும்
பிரம்மாவின் மானசீக புத்திரன் தேவரிஷி நாரதரும் தன்னுடைய தாய் கற்சிலையாக மாறிவிட்டதை ஒரு சின்னஞ்சிறு பாலகனைப் போல அங்கே அழுது கொண்டிருக்கிறார். ஞானமே இல்லாமல் ஞானத்தின் தேவிக்கு எந்த முக்கியத்துவமும் கிடையாது. அதோடு வேதம், அதுதான் ஞானத்தின் ஆதாரம். அந்த வேதமே பறிபோய்விட்டது. இதன் காரணமாகத்தான் நீங்கள் இப்படி கல்லாக உறைந்து விட்டீர்கள். இருந்தாலும் என் நாராயணன் அஞ்ஞானத்தை அழித்து விடுவார். அதை இந்த உலகத்தில் பரவ விடமாட்டார். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது தாயே. நீங்கள் இந்த நிலையிலிருந்து மாறி பழைய நிலைக்கு வந்து விடுவீர்கள். இம்முறை நாராயணன் கையால் வேதங்களை அல்ல, வேதனைகளே பரவும். காரணம், குற்றவாளி நாராயணன் அங்கமாக இருக்கின்றானே. அவன் நாராயணன் ஹயக்ரீவா இந்த வேதங்களை அடைவதற்காக தன் அங்கங்களே அழிக்க வந்துவிட்டால் அவன் தயங்க மாட்டான். தாயே, மது கெட்டப் அவனின் அங்கமாவார்கள். அதற்காக அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. இங்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. நாராயணா, உங்கள் பக்தனுக்கு சக்தியை கொடுங்கள். இங்கிருந்து திரும்பி போய்விடு, அல்லையில் மரணத்தை பரிசாக கொடுத்து விடுவேன். உன்னை அழிப்பதற்கு என்னிடம் பல வழிகள் இருக்கிறது. நீ நாராயணரின் கவசமாக இருந்து இந்த லட்சுமியை காப்பாற்று. நான் அண்ணன் ஹயக்ரீவரின் ஆயுதமாக மாறி உன்னை தாக்குவேன். இன்று இவர்களை காப்பாற்ற போய் இப்பொழுது உன் அண்ணன் கையால் அழியப் போகிறாய். அண்ணன் தர்மத்தை மதிக்கவில்லை எனில் அவனை எதிர்த்து நிற்பதே புண்ணியமாகும். மது, இதுதான் சரியான இடம். இந்த வேதத்தை இங்கேயே ஒளித்து வைக்கலாம். அதோடு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாராயணனால் இந்த இடத்திற்கு வரவே முடியாது. சரி, அப்படியே வந்துவிட்டால் என்ன ஆகும் கெட்டப்? என்ன ஆகும்? நீதான் பார்க்கிறாய் அல்லவா? நாம் இருவரும் கடலுக்குள்ளே குதித்தவுடனே நாராயணர் அங்குதானே இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்தார்? நம் பின்னால் வந்தாரா? இல்லையே. அவர் அங்கே தொலைவில் நின்று கொண்டு வேடிக்கை தான் பார்த்தார். கெட்டப், நாம் அவரால் தான் உருவாகி இருக்கிறோம். நாம் அவருடைய அங்கமாவோம். நம்முடைய அங்கத்தை தாக்குவது நிச்சயம் சரியாக இருக்காது. இந்த வேதனையில் தனி சுகம் இருக்கிறது. நீ மிகச் சரியாக சொன்னாய் மது. நாங்கள் உங்கள் அங்கமாவோம் நாராயணரே. எங்களை தாக்குவது உங்களை தாக்குவது போலாகும். அதுதான் வருத்தமே. நீங்கள் இருவரும் என் அங்கமாக இருந்தும்
தவறான பாதையில் செல்லுகிறீர்கள். நான் சந்தர்ப்பம் வழங்கினேன், அதையும் நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னுடைய ஒரு கரம் அமைதியாக இருந்தாலும் என்னுடைய மறுக்கை நிச்சயம் அதற்கான தண்டனை வழங்கும். கடமையே முக்கியம், நியாயமே நேர்மை. பாவம் செய்பவன் தண்டிக்கப்பட வேண்டும். அவன் அங்கமாக இருந்தாலும் சரி, வம்சமாக இருந்தாலும் சரி. அண்ணா! இது என்னுடைய சகோதரன் அஜானனாசுரனின் குரலாகும். என் சகோதரன் சங்கடத்தில் இருக்கிறான். மீண்டும் கூறுகிறேன், உன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு உன் சகோதரனிடம் போய்விடு. நான் என் சகோதரன் அயக்ரீவனுக்கு அநீதி செய்ய மாட்டேன். சகோதரன் அயக்ரீவா! நமக்கு சந்தோஷம் தேவையாக இருக்கிறது. துக்கத்தை விட்டு விலகி ஓடுகிறோம். ஆனால் உள்ளே இல்லாத ஒரு அழகான பூவை பார்க்க முடியுமா? சூரியனின் வெப்பம் நம்மளை தாக்கினாலும் நமக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. காரசுவை இருப்பதால் தான் இந்த இனிப்பின் சுவையை நம்மால் அறிய முடிகிறது. தோல்வி என்ற ஒன்றை நாம் சந்தித்தால்தான் வெற்றியை கண்டிப்பாக அடைய முடியும். அந்த ஆனந்தத்தையும் கொண்டாட முடியும். ஆகையால் துக்கத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். நம் வாழ்வில் சந்தோஷமும் வரும் என்று ஆனந்தம் கொள்ளுங்கள். துக்கத்தை தாங்கிக் கொண்டால்தான் சந்தோஷத்தின் வைகுண்டத்தை உணர முடியும்.